This video sponsored by BuyMote Online Shop. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம யூடியூப் கெத்துக்கேர் சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு குளிக்கிற சோப் எப்படி தயாரிக்கிறோம் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு வாங்க என்னென்ன தேவை அப்படிங்கிறத பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு வந்து சோப் பேஸ். இங்கே பாருங்கள், ஒரு 4, 6, 7 பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஆன்லைன் ஷாப்பில் கிடைக்கும், மார்க்கெட்டில் கிடைக்கும். நீங்கள் வந்து இதை ஆர்டர் போட்டு வாங்கிக்கலாம், இல்லைன்னா மார்க்கெட்டில் வாங்கிக்கலாங்க. இந்த சோப் பேஸ் வந்து ஒரு 7 பீஸஸ் எடுத்து வச்சுருக்கேன். இதில் இன்றைக்கி சந்தனம் வச்சு நம்ம ஒரு சோப் தயாரிக்க போகிறோம், குளிக்கிற சோப்பு. அதுக்கு நான் சந்தனம் பொடி நல்லா வாசனையாக இருக்குது, இந்த சந்தனத்தை வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம எப்படி சோப் தயாரிக்கணும் அப்படின்னோம்னா, இப்போது இதை டபுள் பாயில் மெத்தடில் நம்ம ஹீட் பண்ண போகிறோம். அதுக்கு இந்த பாத்திரத்தில், இந்த பெரிய பாத்திரத்தில் வந்து நம்ம ஒரு டம்ளர் இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறோம். ஊற்றிட்டு இதை வந்து நல்லா இதை வந்து காலியாக வச்சு இதில் சோப் பேஸ் வந்து வைக்கிறாங்க. இதில் சோப் பேஸ் வச்சு இதை இப்படி உள்ளே வச்சு இதை டபுள் பாயில் மெத்தடில் ஹீட் பண்ணி, அதுக்கு பிறகு இந்த சந்தன பொடியை வந்து இதுக்குள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இதை வந்து நம்ம சோப் தயாரிக்க போகிறோம். வாங்க எப்படி தயாரிக்கலாங்கிறத இதை ஹீட் பண்ணிவிட்டு வந்து காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தான் நம்ம வந்து டபுள் பாயில் மெத்தடில் ஹீட் பண்ண வேணும். இங்கே பாருங்கள், இப்போ வந்து ஹீட் ஆகிட்டுருக்கு. இங்கே வருங்க, அந்த லிக்யூடெல்லாம் கரைஞ்சி வந்துட்டுருக்கு அந்த ஃபேஸ்லேருந்து. இது ஃபுல்லாக வந்து லிக்யூடாக ஆகணும். அது வரைக்கும் நம்ம இதை வெயிட் பண்ணி நம்ம இதை ஹீட் பண்ணிட்டு வரணும். இங்கே பாருங்கள், இப்போ நம்ம வந்து ஃபுல்லாக லிக்யூட் ஆகிடுச்சு. எல்லாமே சோப் பீஸ் ஃபுல்லாக கரைஞ்சி லிக்யூடாக நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ இதில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னோம்னா, இந்த சந்தனத்தில் ஒரு ஸ்பூன் சந்தனம் வந்து இதில் ஆட் பண்ணுறோம். நான் கொஞ்சம் ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். நல்லா கட்டி இல்லாமல் நல்லா இதை மிக்ஸ் பண்ணி ஒரு சோப் ஒரு 1 யூஸ் டம்ளர்லையோ இல்லை ஏதாவது ஒரு சில்வர் சின்ன ஒரு குட்டி கப்புகள்லேயோ ஊற்றி இதை வச்சிட்டோம்னா இது சோப் பேஸ் ஆகிரும், சோப் ஆகிரும். இப்போ இதை நல்லா கலந்து விடுறேன். பாருங்கள், இப்போ நான் வந்து இந்த பாத்திரத்தில் வந்து தேங்காய் எண்ணெய் அடியில் வந்து லைட்டாக அதை ஸ்ப்ரெட் பண்ணி, ஏன்னா இந்த சோப்பு வந்து இதில் ஒட்டாமல் வர்றதுக்காக தேங்காய் எண்ணெயை ஸ்ப்ரெட் பண்ணி மேலே வந்து இந்த ஃபுல்லாக இந்த சோப் பேஸ்னு இதையும் நம்ம இது பண்ணதை ஊற்றி வச்சுருக்கேன். இதை வந்து ரூம் டெம்பரேச்சரில் வச்சு இதை நம்ம வந்து எடுத்தோம்னா சோப் வந்து ரெடி ஆகிரும். இது வந்து நம்ம தயாரித்து நம்மளே போடும்போது நமக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். நம்ம தயாரித்ததுன்னு நமக்கு ஒரு நல்ல ஒரு ஹாப்பியாக இருக்கும். அவ்வளவுதான், சோப்பு தயாரிக்கிறது இவ்வளவு தான். இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. அடுத்த வீடியோவோட நெக்ஸ்ட் வீடியோவில் வரேன் நான். ஓகே.